ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ளட்டு எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால சுத்தமாகவே பவர் கட் இல்லை. அதனால என்னால் ஒரு 2-3 டேஸாகவே வீடியோ சுத்தமாக போட முடியல. அதுக்கு முன்னாடி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ டெய்லி கொடுத்துட்ருப்பேன். ஒரு 2-3 கரண்ட் அஃபேர்ஸாவது டெய்லி ஒரு ஷார்ட்ஸாக கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ இனிமேல் இது மட்டும் இந்த 1 வீக்குக்கானது சேர்த்து போட்டுடுறேன். அப்படியே எனக்கு தெரிஞ்சு 1 வீக் போடலன்னு நினைக்கிறேன் நான் ஷார்ட்ஸை. அதை மட்டும் இப்போ பார்த்துடலாம். வீடியோ நாளையிலேருந்து நான் கண்டினியூஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்பதான் ஓரளவுக்கு எங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஓரளவுக்கு இப்பதான் தண்ணி வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது எங்க டிஸ்ட்ரிக்ட் இந்த வாட்டி. அதனால கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, நவம்பர் 26ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஊபி கும்பமேளா முதன்முறையாக தீயணைப்பு பணியில ரோபோக்கள் இறக்கியிருக்காங்க. பார்த்துடலாமா? உத்தரப்பிரதேச மாநிலத்துல அடுத்த ஆண்டு நிறைவேற உள்ள உலகின் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வான மகா கும்பமேளாவுல முதன்முறையா தீயணைப்பு பணியில ரோபோக்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகளின் திரிவேணி சங்கமம் அமைந்துள்ள பிரியாக்ராஜ் நகரில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பமேளா அடுத்த வருஷம் வரப்போகுது. அதுல 20 இருந்து 25 கிலோ எடை கொண்டு எளிதில் எடுத்து செல்லக்கூடிய இயந்திர தீயணைப்பான்கள், அதாவது ரோபோக்கள் வீரர்களை அணுக முடியாத இடங்களில் பயன்படுத்தப்படும், ஓகேவா? மேலும் இவை படிகளில் கூட ஏறி தீயை அணைக்கும் திறன் கொண்டவை. புதிய சேர்ப்பு துறையின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே வியக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அடுத்து, பூமியோட அச்சு 31.5 அங்குலம் சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா நிலத்தடி நீரை அதிகமா உறிஞ்சதுனால. தென்கொரியா தலைநகரம் ஷியோலில் உள்ள ஷியோல் தேசிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கி வியாசியோ தலைமையிலான ஆராய்ச்சியாளர்கள் கடந்த 1993ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை புவி இயற்பியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டனர். ஜியோ பிசிக்கல் ரிசர்ச் லெட்டர்ஸ் என்ற இதழில் வெளியாகியுள்ள ஆய்வு கட்டுரையில் நிலத்தடி நீர் குறைவு காரணமாக பூமியோட துருவம் சுமார் 80 சென்டிமீட்டர் கிழக்கு நோக்கி நகர்ந்துள்ளது. ஆராய்ச்சி மேற்கொண்ட காலத்தில் பூமியிலிருந்து 2150 ஜிகாடன்கள் நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. பூமியிலிருந்து நிலத்தடி நீர் அதிகமா உறிஞ்சப்பட்டதால கடல் மட்டமும் 0.24 அங்குலம் உயர்ந்தது. பூமியின் நிறை விநியோகத்தில் மாற்றம் ஏற்பட்டது. அதன் சுழற்சி அச்சு ஆண்டுக்கு 4.36 சென்டிமீட்டர் சாய்வதற்கு வழிவகுக்குதுன்னு சொல்றாங்க. தற்போது அது 31.5 அங்குலம் சாஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நிலத்தடி நீர்னால என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்களேன். அடுத்தது, ஜார்க்கண்டோட முதல்வரா சோரன் இன்று பதவியேற்கிறார். அதாவது இது 27th, ஓகேவா? ஜார்க்கண்டின் 14வது முதல்வர், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவர் ஹேமந்த் சோரன் அவர் வியாழக்கிழமை பதவி ஏற்றிருக்கிறாரு. 49 வயதாகும் சோரன் முதல்வராக பதவியேற்பது 4வது முறை. ரொம்பவே பெரிய விஷயம்தான். அகச்சுரப்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் சி விட்டல்ன்றவர் மறைவு. இந்தியாவின் அகச்சுரப்பியல் அறுவை சிகிச்சை துறையின் தந்தை என போற்றப்படும் டாக்டர் சிவ பாதம் விட்டல் என்ற சி விட்டல் அவருக்கு 83 வயசு. முதுமை காரணமா சென்னையில செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது நவம்பர் 26 அன்னைக்கு காலமாயிருக்கார். அவரு பிரிட்டன் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் எடின்பரோவில் ஆஃப் ஆர்சிஸ் பட்டம் பெற்றிருக்காரு. அகச்சுரப்பியல் அறுவை சிகிச்சை துறையில் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக PC ராய் மற்றும் பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. அகச்சுரப்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் சி விட்டல், ஞாபகம் வச்சுக்கோங்க பேரை. அடுத்து, தொல்லியல் அறிஞர் KV ராமன் காலமாயிருக்காரு. 27ஆம் தேதி. இந்திய தொல்லியல் ஆய்வகத்தில் சென்னை வட்ட தொல்லியல் கண்காணிப்பாளராக பணிபுரிந்த KV ராமன் அவருக்கு 90 வயசு. சென்னை மயிலாப்பூரில் புதன்கிழமை காலமாயிருக்காரு. 1957 வைகை மற்றும் குண்டூர் ஆற்றுப்படுகையில் முதல் அகழாய்வு மேற்கொண்டார். 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சில பகுதிகளை அப்போது கண்டுபிடிச்சார். இவர்தான் KV ராமன். அடுத்து, 3 சக்கர மின் வாகனங்களுக்கு மானியம் 2வது கட்ட திட்டம் அறிவிச்சிருக்காங்க. 3 சக்கர மின் சரக்கு வாகனங்களுக்கு மானியம் வழங்கும் 10,900 கோடி மதிப்பிலான பிரதமரின் டிரைவ் சிறப்பு திட்டத்தின்
இரண்டாம் கட்டத்தை அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. கடந்த செப்டம்பர்ல இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. மானியத் தொகை வந்து 50,000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மானியத் தொகை இப்ப வந்து 25,000 குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 50,000 இருந்தது, இப்ப 25,000 ஆயிடுச்சு. அடுத்தது ஃபிஜி தமிழக வம்சாவளியின் குழந்தைகளுக்கு தமிழ் கற்கும் திட்டம். ஃபிஜி நாட்டில் உள்ள பல தலைமுறையாக வாழும் தமிழர்களின் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை கற்பிக்கும் திட்டம் மத்திய அரசு நிதியுடன் தொடங்கப்பட்டிருக்கு. அந்நாட்டுக்கான இந்திய தூதரும் தமிழருமான PS கார்த்திகேயன் புதிய திட்டத்தை முறைப்படி தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்துல செல்லும் அதிவேக ரயில்களை தயாரிக்கிறாங்க. யாரு பாத்தீங்கன்னா ICF பாரத் எர்த் மூவர் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்துல செல்லும் அதிவேக ரயிலை சென்னை ICF வடிவமைத்து தயாரித்து வருகிறது. அந்த அதிவேக ரயில் தயாரிப்பு என்பது மிகவும் சிக்கலான நவீன தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது. ரயில் அதிவேகமாக செல்ல ஏதுவாக ரயில் பெட்டிகள் குறைந்த எடையுடன் அதிக வெப்பம் ஏற்படாமலும் காற்று புகாத வகையிலும் நவீன தொழில்நுட்பத்துடன் முழுதும் குளிரூட்டப்பட்ட பெட்டிகளாக தயாரிக்கப்பட்டிருக்குது. இருக்கை வசதியுடன் கூடிய இந்த ரயில் பெட்டிகள் தானியங்கி கதவுகள், சீரான தட்பவெப்பநிலை பராமரிக்கும் வசதி, கண்காணிப்பு கேமரா, கைபேசி சார்ஜ் செய்யும் வசதி, தீ பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட வசதிகள்ல இதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பான் நாட்டின் தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் திட்டத்தை பொறுத்தவரை 331 கிலோமீட்டர் தொலைவிலான உயர்நிலை பால கட்டணங்கள் வந்து நிறைவு பெற்றிருக்கு. தற்போது கடலுக்கு அடியில் சுரங்க ரயில் பாதை அமைக்கப்படுவதற்கான பணிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. மொத்தம் 508 கிலோமீட்டர் தொலைவுக்கு செயல்படுத்தப்படும் இந்த புல்லட் ரயில் வந்து திட்டத்துல குஜராத்ல 8, மகாராஷ்டிரா 4 என மொத்தம் 12 ரயில் நிலையங்கள் வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து அமெரிக்க தேசிய சுகாதார நிறுவனத்தின் தலைவராக இந்திய வம்சாவளி அறிவியலாளர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்க தேசிய சுகாதார நிறுவனத்தின் NIH இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த அறிவியலாளர் ஜெய் பட்டாச்சார்யாவை நியமித்து அந்நாட்டின் அடுத்த அதிபராக பொறுப்பேற்கவுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கார். சரியா? அடுத்து கடற்படையின் நீர்மூழ்கி திட்டங்களுக்கு தொழில்நுட்பத்தை வழங்கும் பிரான்ஸ். இந்திய கடற்படையை விரிவாக்கம் செய்வதற்காக திட்டம் 66 என்ற பெயர்ல 66 போர்க்கப்பல்களை கட்ட திட்டமிட்டிருக்காங்க. இதன்படி 50 கப்பல்கள் வந்து கட்டப்பட்டு வருகின்றன. இது போல வந்து திட்டம் 77 என்ற பேர்ல அணுசக்தி இயக்கத்திலையும் நீர்மூழ்கி கப்பல் வாங்கவும் கடற்படை வந்து திட்டமிட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஃபிஜி தீவில், அதான் முன்னாடி சொல்லியிருந்தாலும் ஃபிஜில வந்து தமிழ் வம்சாவளியில இருக்கிறவங்க தமிழ் கத்துக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு ஆளுநர் RN ரவி வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கார். அடுத்து ஐரோப்பிய செயற்கைக்கோளுடன் டிசம்பர் 4 விண்ணில் பாய்கிறது NSLV C-59. சூரியனின் புற ஒளியை ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஐரோப்பிய விண்வெளி மையத்தின் ப்ரோபோ 3 செயற்கைக்கோள்களுடன் PSLV C-59 ராக்கெட் டிசம்பர் 4 வந்து விண்ணில ஏவப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்மையில ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்துடன் நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனம் புதிய ஒப்பந்தம் ஒன்று மேற்கொண்டது. அதன்படி ப்ரோபா 3 எனப்படும் ESA நிறுவனத்தின் 2 செயற்கைக்கோள்களை PSLV C-59 ராக்கெட் மூலம் புவியிலிருந்து 60,500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்தி சூரியனின் புற வெளி கதிர்களை ஆய்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மகளிர் ஊக்கத்தொகை, அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்துல வந்து 18 வயசுல இருந்து 50 வயசுக்கு வரையில இருக்கிறவங்க மகளிருக்கு மாதந்தோறும் வந்து 2,500 வந்து கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து 1000 வரைக்கும் 1000 ரூபாய் வந்து மகளிர் உதவித்தொகை நம்ம இதுல கொடுக்குறாங்களா அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 2,500 ரூபாயா அதை அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 12வது சர்வதேச சுற்றுலா மாநாடு அசாம் மாநிலத்துல கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கிச்சு. இந்த மாநாட்டில் பங்கேற்க பிரதிநிதிகள் நேற்று கசிரங்கா தேசிய பார்க் மற்றும் புலிகள் காப்பகத்தை சுற்றி பார்த்திருக்காங்க. ஓகேவா? கலாம் 4 ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலில் இருந்து சோதனை. அணு ஆயுத தாக்குதல் நடத்துவது
திறன் கொண்ட கலாம் 4 ஏவுகணை நீர்மூழ்கியில் இருந்து வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கு. இந்த ஏவுகணை 3500 கிலோமீட்டர் சீறி பாய்ந்து துல்லியமாக இலக்கை அழித்தது அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதார வளர்ச்சி 5.4% சரிஞ்சிருக்கு. சுமார் 2 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு நிதியாண்டுல 2வது காலாண்டுல ஜூலை டு செப்டம்பர், ஓகேவா, இந்த நாட்டில் பொருளாதார வளர்ச்சி 5.4% சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் வி ஆனந்த் நாகேஸ்வரன் சொல்லியிருக்காரு. பொருளாதார வளர்ச்சியில சரிவு ஏற்பட்டுள்ளது ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஐநா அமைதி ஆணையத்தின் உறுப்பினராக இந்தியா மீண்டும் தேர்வு செஞ்சப்பட்டிருக்காங்க. 2025 2026 ஆண்டுக்கான ஐநா அமைதிக்கான ஆணையத்தின் உறுப்பினராக இந்தியா மீண்டும் தேர்வாகியிருக்கு. முன்னதாக கடந்த 2023 24 ஆண்டுக்கான ஆணையத்தின் உறுப்பினர் இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் இதுல 31 நாடுகள் உறுப்புகளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நவீன பொறியியலோட அற்புதமா புதிய பாம்பன் பாலம் கட்டியிருக்காங்க. இந்தியாவின் முதல் செங்குத்து லிப்ட் ரயில்வே கடல் பாலம் என்று பெருமையை தான் இந்த பாம்பன் பாலம் பெற்றிருக்குது. 1914 ஆண்டு கட்டப்பட்ட பழமையான பாலம் 105 ஆண்டுகளாக ராமேஸ்வர தீவை இணைத்து வந்த நிலையில இந்த பாலம் இப்போ புதுப்பிச்சிருக்காங்க. 2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலத்தின் கட்டுமானம் 535 கோடி செலவுல ரயில் விகாஸ் நிகாம் மூலம் RVNL என்றது அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே அழகா இருந்தது. இப்போ அதாவது மகாராஷ்டிரால இப்ப பெண்களை பத்தி அவதூறா ஏதாவது பேசணும் அப்படின்னா 500 ரூபாய் அபதாரம். அகில்யான் நகர் மாவட்டத்தில் சவுண்டாலா கிராமம் அமைந்துள்ளது. கடந்த 2007 ஆண்டுல எவ்வித மோதலும் இல்லாத கிராமம் என்ற விருதை சவுண்டாலா பெற்றது. கணவரை இழந்த பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள கிராம ஊராட்சி சார்பில் 11,000 ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. கணவரை இழந்த பெண்கள் குங்குமம், வளையம், பூ வைத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது. முற்போக்கான சவுண்டாலா கிராம ஊராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எங்கள் கிராமத்தில் பெண்களுக்கு எதிராக அவதூறாக பேசினால் 500 ரூபாய் அபதாரம் விதிக்க வகை செய்யும் புதிய தீர்மானத்தை கிராம ஊராட்சியில் நிறைவேற்றியுள்ளோம். இதன்படி வீடு, பொது இடங்களில் பெண்கள் குறித்து அவதூறாக பேசக்கூடாது. கோயில் விழாக்கள், குடும்ப விழாக்களில் கணவரை இழந்த பெண்கள் முதல் மரியாதை வழங்குகிறோம். ஆணுக்கு பெண் சரிசமம் என்ற கொள்கையை கண்டிப்புடன் பின்பற்றுகிறோம். ரொம்ப நல்ல விஷயம். நம்ம ஊர்லயும் கண்டு வந்தா நல்லாதான் இருக்கும். எப்படி யாரும் திருந்த மாட்டாங்க விடுங்க. கருணை மரணம். பிரிட்டன் நாட்டுல ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்களாம். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு தீராத நோய் வந்துருச்சு, கண்டிப்பா அவங்க 6 மாசத்துக்குள்ள இறந்துருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு கருணையின் பேர்ல அவங்கள கருணை மரணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழக அரசு பள்ளிகள்ல 1, 2, 3ஆம் வகுப்புகளில் கற்றலின் தரத்தை மேம்படுத்துவதற்கான எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. 2025 ஆண்டுக்குள் மாநிலத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் அடிப்படை கல்வி அறிவு மற்றும் எண்ணியல் திறன்களை அடைவதை உறுதி செய்வதற்காக இந்த திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது ICC தலைவரானார் ஜெய்ஷா. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக BCCI முன்னாள் செயலாளர் ஜெய்ஷா ஞாயிற்றுக்கிழமை பொறுப்பேற்றிருக்காரு. ICC வரலாற்றில் மிக இளம் தலைவர் 36 என்ற பெருமையையும் இவர் தான் பெற்றார். ICCயின் தலைமை பொறுப்புக்கு வந்த 5வது இந்தியர் இவர். 2028 லாஸ் ஏஞ்சலிஸ் ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட்டுடன் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் அந்த விளையாட்டுக்கு அது பொறுத்த காலகட்டமாகும். PV சிந்து, லக்ஷ்யா சென் சாம்பியன். சையது மோடி இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து, லக்ஷ்யா சென், திரிஷா ஜாலி, காயத்ரி கோபிந்த் இணை ஞாயிற்றுக்கிழமை சாம்பியன் பட்டம் வென்றனர். FBI இயக்குநராக காஷ் படேல் நியமனம். அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பான FBI-இன் இயக்குநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேலை புதிய அதிபராக நியமிச்சிருக்காங்க. இதை யார் பண்ணார்னா ட்ரம்ப் நியமித்துள்ளார். இந்த பேர்லாம் ரொம்ப முக்கியம், கண்டிப்பா பாத்துக்கோங்க.
ரஷ்யாவில் 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் ராணுவ பாதுகாப்புக்கு சுமார் 12.30 லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காரு அதிபர் விளாதிமிர் புதின் ஒப்புதல் அளிச்சிருக்காரு. மொத்த பட்ஜெட்ல 32.5% நாட்டின் பாதுகாப்புக்காக கொடுத்திருக்காங்களாம். அடுத்து 138 ஆண்டுகள் 138 ஆண்டுகள் சிங்கப்பூர்ல தொடங்கிய உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில இந்தியாவை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் டி குகேஷ் 18 வயசு இருக்கு. நடப்பு உலக சாம்பியனான சீனாவின் டிங் லிரனை எதிர்கொள்கிறார். பிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் 138 ஆண்டு கால வரலாற்றில் 2 ஆசிய வீரர்கள் மோதுவது இதான் ஃபர்ஸ்ட் டைமா. பரவாயில்லையே. நெக்ஸ்ட் 16 வயசு இதுல பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களை 16 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் பயன்படுத்த தடை விதிக்கும் புதிய சட்ட மசோதாவை ஆஸ்திரேலியா அரசு நிறைவேற்றியுள்ளது. இது நம்ம முன்னாடியே ஏற்கனவே பார்த்திருக்கோம். உலகிலேயே இது போன்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது இதுவே முதல் முறை. அவ்வளவுதான். ஆக்சுவலி இந்த 1 வீக்குக்கான ஒரு ரொம்பவே முக்கியமான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். இதுல இனிமே டெய்லி நான் ஷார்ட்ஸ்லேயே 2 வீடியோவா இல்லை 3 வீடியோவா நான் கொடுக்க ட்ரை பண்ணிடுறேன். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன், ஃபார் மோர் அப்டேட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.